காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உன்னோட ரத்தத்தையும் சதையையும் ருசிக்காம விட மாட்டேன் என்று கூறிவிட்டு 4 எலும்பு முட்களை வீராவை நோக்கி தாக்கினான் இரும்பு அசுர ராஜா. ஆஹா, வெறி கொண்டு துரத்துறான் வீரா, இவன் கையில மட்டும் சிக்கிறாத என்றது சுருளி. இந்த 4 எலும்பு முட்களில் ஏதேனும் ஒன்று வீராவின் உடம்பு மீது தாக்கினாலும் அவனது உடம்பில் இருக்கும் இரத்தத்தையும் சதையையும் இரும்பு அசுர ராஜா எடுக்காமல் விடமாட்டான். வீரா தனக்கு பின்னாடி மிகவும் ஆபத்தான சக்தி வருகிறது என்று ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவன் அதிலிருந்து தப்பிப்பதற்கும் மறைவதற்கும் எந்த இடமும் இல்லாமல் இருந்தது. அதனால் வீரா அந்த தாக்குதலை எதிர்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தான். உடனே அவன் அப்படியே காலை தரையில் அழுத்தி மேலே பறந்து சுழன்றான். அவனுக்கு பின்னால் இரும்பு அசுர ராஜா மற்றும் அவனது எலும்பு முட்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவை வீராவை தாக்குவதற்கு முன்பு 5 தலை ஊதா நிற பாம்பு வீரா முன் நின்று வாலை அசைத்திட எல்லா எலும்பு முட்களும் தரையில் விழுந்தன. பின் அந்த 5 தலை ஊதா நிற பாம்பு வீராவின் இடது பக்கம் பின்னால் வந்து நின்றது. அவன் எதிரியிடமிருந்து தப்பிக்க இப்போது அவனிடமிருந்த ஒரே துருப்புச் சீட்டு அந்த 5 தலை பாம்புதான். அப்படி போடு, இப்ப வந்து வீராவை தொற்றா பார்க்கலாம் என்றது சுருளி. இப்போது வீராவை இரும்பு அசுர ராஜா கொல்ல வேண்டும் என்று எண்ணினான். அவன் முதலில் 5 தலை பாம்பை சமாளிக்க வேண்டும். அப்படி அந்த பாம்புடன் இரும்பு அசுர ராஜா சண்டை போட்டார். மேலும் பல காயங்களை ஏற்க வேண்டியதாக இருக்கும். ஏன், அந்த சண்டையில் இரும்பு அசுர ராஜா இறந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இதுவே இரும்பு அசுர ராஜா சற்று யோசித்து சற்று காலம் தாழ்த்தி வந்திருந்தார் அவனை கொன்றிருக்கலாம். ஆனால் இரும்பு அசுர ராஜாவின் கோபம் பல மடங்கு அதிகமாக இருந்தது. சற்றும் பொறுமையின்றி அவன் வீராவை நெருங்க 5 தலை பாம்பு குறுக்கே வந்து அவனது திட்டத்தை தவிடுபொடி செய்தது. இந்த பாம்பை வச்சு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா என்று இரும்பு அசுர ராஜா கேட்டுவிட்டு அவனது இறக்கையை அடித்துக் கொண்டே வீராவை நோக்கி வந்தான். இரும்பு அசுர ராஜாவை பார்த்து வீரா சிறு புன்னகை செய்தான். அப்போது அந்த 5 தலை ஊதா நிற பாம்பு கீழே குனிந்து வந்து நின்றது. வீரா சற்றும் யோசிக்காமல் அந்த பாம்பின் வாய்க்குள் சென்றான். அந்த 5 தலை பாம்பு வீராவின் எதிர்க்கும் சக்தியால் உருவானது. அதனால் அது வீராவை காயப்படுத்தவில்லை. வீரா இப்படி செய்வான் என்று இரும்பு அசுர ராஜா நினைக்கவில்லை. ஆனால் வீரா தப்பிக்க வேண்டுமென்றால் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார். வீராவின் சிறு உடம்பு இப்போது மிகப்பெரிய பாம்பின் உடம்புக்குள் எங்கு மறைந்திருக்கிறது என்று இரும்பு அசுர ராஜாவால் கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பிப் போனார். அப்பா வீரா, நானும் எத்தனையோ புத்திசாலித்தனமான யோசனை எல்லாம் பார்த்திருக்கேன்பா. ஆனா அதுல உன்னோட யோசனை இருக்கே ரொம்ப தினுசா இருக்குப்பா என்றது சுருளி. வீராவின் மீது இரும்பு அசுர ராஜாவுக்கு கோபம் அதிகமாகி அவன் அவனது 10க்கும் மேற்பட்ட நீல எலும்பு முட்களை அவனது உடம்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். அந்த முட்கள் எல்லாம் 5 தலை பாம்பின் மீது மோதி மறுபக்கம் வந்தது. ஆனால் அதன் உடம்பில் வீரா எங்கிருக்கிறான் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வீரா அந்த பாம்பின் உடம்புக்குள் ஒரு இடத்தில் சிறிதளவும் அசைவில்லாமல் அமர்ந்திருந்தான். அவனது கண்ணுக்கு முன்னால் அந்த முட்கள் அங்கும் இங்கும் செல்வதை பார்த்த வீரா திடுக்கிட்டு போனா. ஆத்தாடி, கொஞ்சம் ஒதுங்கி வந்திருந்தா நம்ம நிலைமை என்னவாயிருக்கும் என்று கூறியது சுருளி. ஆயுசு முடிஞ்சிருக்கும் என்று சுருளியிடம் கேலியாக சொன்ன வீரா, நீ பயப்படுற மாதிரி நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது என்றா. ஐயோ, நான் நடிக்கிறேனா? சத்திய சோதனை என்று நடிக்க ஆரம்பித்த சுருளி சட்டென தீவிரமாகி, வீரா, அவன் தப்பிச்சு போக திட்டம் போடுறான் என்றதும் வீரா அசுர ராஜாவை நோக்கி பார்வையை திருப்பினார். மோசமாக காயப்பட்டிருந்த அசுர ராஜாவும் தான் இன்னும் சிறிது நேரம் அங்கிருந்தால் தன்னை கொன்று விடுவார்கள் என்று புரிந்து கொண்டான். உடனே அங்கிருந்து பறந்து செல்ல தயாராகும் போது அவனை நோக்கி இரத்த கவசம்,
விதியை அழிக்கும் மாயக் கவசம், சந்திரசூரி கத்தி என்று 3 சக்தியை அடுத்தடுத்து எடுத்து நறுமுகை தாக்கினாள். இதில் விதியை அழிக்கும் மாயக் கவசம்தான் நறுமுகையின் துருப்புச் சீட்டு. இதை உருவாக்கி வெளியே கொண்டு வர அவளுக்கு பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அதே போல அந்த சக்தி முழுமையாக செயல்பட்டாலும் தயார்படுத்துவதற்கு முன்பு அதை பயன்படுத்தினார் அது அந்த அளவிற்கு வலிமையாக இருக்காது. ஆனால் இப்போது இரும்பு அசுர ராஜாவின் முழு கவனமும் வீராவை கொல்ல வேண்டும் என்று மாறியது. அந்த நேரத்தை நறுமுகை பயன்படுத்திக் கொண்டு அவளது 3 சக்திகளையும் உருவாக்கி வெளியே கொண்டு வந்தாள். அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க இரும்பு அசுர ராஜாவுக்கு நேரமில்லை. அதனால் அவன் முதலில் வந்த இரத்த கவசத்தோடு மோதினான். ஆனால் அதற்கு பின்னால் வந்த விதியை அழிக்கும் மாயக் கவசம் வந்து இரும்பு அசுர ராஜாவை சிறைபிடித்தது. உடனே முதலில் சென்ற இரத்த கவசம் மீண்டும் அதன் பழைய நிலைக்கு வந்தது. இப்போது அசுர ராஜா 2 கவசத்திற்கு நடுவில் மாட்டிக்கொண்டிருந்தான். இரும்பு அசுர ராஜா மட்டும் ஆரம்பத்தில் இருந்த வேகத்தில் இருந்திருந்தான் இந்த 2 கவசத்தையும் உடைத்தெறிந்திருப்பான். ஆனால் இப்போது அவன் உடம்பில் மோசமான காயங்களுடன் இருந்ததால் அவனால் அவனது சக்தியை பயன்படுத்த முடியவில்லை. நறுமுகை வீராவை பார்த்து, வீரா, அந்த கவசத்துக்குள்ள நீ அந்த 5 தலை ஊதா நிற பாம்பை கொண்டு போ என்று கூறினார். நறுமுகையின் பேச்சை கேட்கக்கூடாது என்றுதான் வீரா நினைத்தான். ஆனால் விதி வேறாயிற்றே. ஆமா ஆமா வீரா, இந்த சமயத்தை விட்டா இவன் அப்புறம் கொல்லவே முடியாம போயிடும், சீக்கிரம் என்று சுருளியும் ஒத்து ஊதியது. வேறு வழியின்றி வீரா உடனே அந்த 5 தலை ஊதா நிற பாம்பை அந்த கவசத்தை நோக்கி செல்ல உத்தரவிட்டார். அந்த பாம்பு வருவதை பார்த்தது அது உள்ளே செல்ல இரத்த கவசத்தில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டாள் நறுமுகை. அந்த ஓட்டை வழியாக கவசத்திற்குள் 5 தலை ஊதா நிற பாம்பு நுழைந்தது. இப்போது இரும்பு அசுர ராஜா கூண்டில் அடைபட்ட விலங்கு போல் இருந்தான். அந்த பாம்பிடமிருந்து தப்பிக்க அந்த பாம்பிற்கு எதிர்புறத்தில் கவசத்தை உடைக்க முயற்சி செய்தான் இரும்பு அசுர ராஜா. ஆனால் அவனால் உடைக்க முடியவில்லை. அந்த பாம்பு தன்னை தாக்க வருவதை பார்த்த இரும்பு அசுர ராஜா, இதுக்கு நீங்க எல்லாம் உறுதியா தண்டனை அனுபவிப்பீங்க என்று கத்தினான். அத்துடன் அந்த பாம்பு அவனை தாக்க வரும்போது அவனது அசுர சக்தி மூலங்களை வெடிக்க வைத்தான். பூம் என்ற சத்தத்துடன் அந்த அசுர ராஜாவும் அவனை சுற்றியிருந்த கவசமும் வெடித்து சிதறியது. வீராவின் 5 தலை ஊதா நிற பாம்பும் வெடித்து சிதறியது. இதில் வீராவுக்கு பெரிய அளவில் எந்த காயமும் ஏற்படவில்லை. அந்த பாம்பு இறந்து போனதால் வீராவால் பறக்க முடியவில்லை. அவன் அப்படியே காற்றிலிருந்து தரையில் விழுவதற்கு வந்தான். இரும்பு அசுர ராஜா வெடித்து சிதறியதில் நறுமுகையே பல அடி பின்வாங்கி நின்றாள். நறுமுகையின் பார்வை வீராவை நோக்கி மாறியது. அவன் கீழே விழுக வரும்போது அவள் கையை அசைத்தாள். அப்போது அங்கு 6 வெளிப்படையான கவசம் வீராவை தரையில் விழாமல் தாங்கிப் பிடித்தது. பிறகு அவனை மீண்டும் சதுர வடிவிலான பாதுகாப்பு கவசத்தில் அடைத்தது. இதை பார்த்த வீரா திடுக்கிட்டு போனார். என்னப்பா, இந்த பொண்ணு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது என்று கேட்டது சுருளி. இந்த பாதுகாப்பு கவசம் வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இதற்கு முன்பு இருந்த பாதுகாப்பு கவசத்தை விட இது சற்று பெரிதாக இருந்தது. அந்த பாதுகாப்பு கவசத்தை மெல்லமாக தரையிறக்கி வைத்தாள் நறுமுகை. அங்கிருந்த மேக அசுர ராஜா மற்றும் அசுர தளபதிகள் எல்லாம் இரும்பு அசுர ராஜா வெடித்து சிதறி இறந்து போனதை பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். உடனே அனைத்து அசுரர்களும் அந்த இடத்திலிருந்து பறந்து பெருமறை நகரத்தை விட்டு வெளியே செல்ல தயாரானார்கள். அதை பார்த்த தலைமை தளபதி மற்றும் தளபதிகள் எல்லாம் இந்த போரில் வென்றுவிட்டோம் என்று மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அங்கு உயிர் தப்பித்து சென்று கொண்டிருந்த சில அசுரர்களை தளபதிகள் மற்றும் வீரர்கள் எல்லாம் கொன்று வீழ்த்தினார்கள். மறுபக்கம் வீரா நறுமுகையிடம், ஏய், இப்ப எதுக்கு என்ன சிறைப்பிடிச்சு வச்சிருக்க என்று கேட்க, நான் ஏன் உன்னை தப்பிக்க விடணும் என்று நறுமுகை கேட்க, நான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன் என்று வீரா கோபத்துடன் பதில் அளிக்க,
நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல், நீ என்ன காப்பாத்தலனா நீ தான் இறந்து போயிருப்ப, அதனால நீ என்ன காப்பாத்தல, உன்னதான் காப்பாத்திருக்க என்றாள். ஏன்பா இந்த பொண்ணு சுயநினைவோடு தான் பேசுதா இல்ல இவ்வளவு நேரம் நடந்ததை மறந்துட்டு பேசுதா? ஒருவேளை ஞாபக மறதி நோய் இருக்குமோ? என்று கேட்டது சுருளி. நறுமுகை சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்த வீராவுக்கும் சுருளி சொன்னது உண்மையோ என்று தோன்றியது. பிறகு அவன் சிறிது யோசித்து விட்டு, சரி இருக்கட்டும், அதுக்காக நீ என்ன சிறைப்பிடிக்க என்ன காரணம் என்று கேட்டான். உன்னை ராணுவ நீதிமன்றத்துல ஒப்படைக்கதான் சிறைப்பிடிச்ச, உன்னை அங்க ஒப்படைச்சிடுற, நீ அங்க இருந்து வெளியே போய்க்கோ என்றாள் நறுமுகை. அடேங்கப்பா, இந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கிற பிள்ளைய நான் பார்த்ததே இல்லப்பா என்றது சுருளி. வீராவும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனென்றால் தற்போதைய நிலைமைக்கு ராணுவ நீதிமன்றம் வீராவை தண்டிக்காது. இதற்கு முன்பு ராணுவத்தின் ஆலோசகரான கடம்பனை வீரா கொன்றான். ஆனால் இப்போது இரும்பு அசுர ராஜாவை கொல்ல ராணுவத்துக்கு பெரும் உதவி செய்திருக்கிறான். அத்துடன் இப்போது தளபதி சேதுராமனுக்கு தன் மீது எந்த ஒரு கோபமும் இருக்காது என்று வீரா நம்பினார். அடுத்த சில நிமிடங்களில் அனைத்து மனித தளபதிகளும் தரையில் இறங்கினார்கள். அப்போது தலைமை தளபதி மோதகன் வீராவை பார்த்ததும் அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. நறுமுகை, எதுக்காக மறுபடியும் வீராவை சிறைப்பிடிச்சு வச்சிருக்க? இப்ப அவனை இங்கிருந்து போக விடணும் என்றார். அதை கேட்ட நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல், போக விடணுமா? இவனை நம்ம ராணுவ நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும். இவன் செஞ்ச தப்புகளை அங்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் முடிவை ராணுவ நீதிமன்றம் எடுக்கட்டும் என்றாள். நறுமுகை சொன்னதை கேட்ட கமலக்கண்ணன், தளபதி சேதுராமன் மற்றும் அங்கிருந்த மற்ற தளபதிகள் மற்றும் வீரர்கள் தலையெல்லாம் சுத்தியது. நறுமுகைக்கு வீரா இந்த போரில் பெரும் உதவி செய்திருக்கிறார். அதனால் அவள் அந்த நன்றியை மனதில் வைத்து அவனை விடுவித்து விடுவாள் என்றுதான் அங்கிருந்த அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அனைவரும் இங்கு வந்து நறுமுகையின் செயலையும் பேச்சையும் பார்த்ததும் திடுக்கிட்டுப் போனார்கள். அத்துடன் நறுமுகை இவ்வளவு பிடிவாதமாக இருப்பாள் என்று அங்கிருந்த யாரும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அப்போது வீரா திரும்பி அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். அவனை பார்த்த கமலக்கண்ணன் நறுமுகையிடம், நறுமுகை, வீராவை ராணுவ நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது என்றார். அதை கேட்ட நறுமுகை வேகமாக திரும்பி கமலக்கண்ணனை பார்த்து, ஏன் என்று கேள்வி எழுப்பினாள். வீரா நாம இரும்பு அசுர ராஜாவை அழிக்க நமக்கு உதவியா இருந்திருக்கா. அதோட அவன் நம்ம பெருமறை நகரத்தையே காப்பாத்திருக்கான். அவனை போய் ராணுவ நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கொடுக்க வைக்கணும்னு நினைக்கிறிய என்று கேட்டார் கமலக்கண்ணன். அப்படி சொல்லுங்க வாத்தியாரே என்றது சுருளி. இவ்வளவு நாட்கள் பெருமறை நகரத்தில் வாழ்ந்த தளபதிகள் மற்றும் முக்கிய உயர்நிலை அதிகாரிகளுக்கு நறுமுகை எப்படிப்பட்டவள் என்று தெரிந்தும் கமலக்கண்ணன் பேசிக் கொண்டிருப்பது சில தளபதிகளுக்கு நேரம் விரயமாகத்தான் தெரிந்தது. ஏனென்றால் கமலக்கண்ணன் எவ்வளவுதான் சொன்னாலும், ஏன் தலைமை தளபதி மோதகனே சொன்னாலும் நறுமுகை அவளது முடிவிலிருந்து சற்றும் மாறமாட்டாள் என அனைவருக்குமே தெரியும். அப்படி இருப்பினும் தான் பேசினால் ஏதேனும் மாறுமோ என்ற எண்ணத்தில்தான் கமலக்கண்ணன் முன்வந்து பேசினார். இப்போது வீராவை ராணுவ நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கு வீராவை அழைத்து சென்றாலும் அவனுக்கு ராணுவ நீதிமன்றம் உறுதியாக விடுதலையை கொடுக்கும் என்று கமலக்கண்ணன் முழுமையாக நம்பினார். ஆனால் நறுமுகை வீராவை நீதிமன்றங்களுக்கு முன்னால் நிறுத்தாமல் வெளியே விடமாட்டாள் என்று புரிந்து கொண்டார் கமலக்கண்ணன். நறுமுகை அங்கிருந்த தலைமை தளபதி மோதகன் மற்றும் கமலக்கண்ணன் இருவரையும் பார்த்து, இவன் நமக்கு உதவி செஞ்சிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இவர் ராணுவ ஆலோசகர் கடம்பனை கொன்னதும் ராணுவ தளபதியை அடிச்சு காயப்படுத்தினதும் தப்புதானே. அதனால இவனை ராணுவ நீதிமன்றத்துல நிறுத்தியே ஆகணும் என்று பிடிவாதமாக கூறினாள். ராணுவ நீதிமன்றத்தில் வீரா ஒப்படைக்கப்படுவானா? வீராவுக்கு தண்டனை வழங்கப்படுமா? அல்லது பெருமறை நகரத்தை காப்பாற்றியதற்கு பரிசு வழங்கப்படுமா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இவன் நமக்கு உதவி செஞ்சிருக்கா, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இவர் ராணுவ படை ஆலோசகர் கடம்பனை கொன்னதும்
ராணுவ படை தளபதியை அடிச்சு காயப்படுத்தினதும் தப்புதானே? அதனால இவனை ராணுவ நீதிமன்றத்துல நிறுத்தியே ஆகணும் என்று பிடிவாதமாக கூறினாள் நறுமுகை. ஏப்பா, யாரு தலைக்கீழா உட்கார்ந்து தண்ணி குடிச்சாலும் இந்த புள்ள உன்னை விடாது போல இருக்கே வீரா என்றது சுருளி. இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் நறுமுகை என்றார் கமலக்கண்ணன். அவரை தொடர்ந்து தலைமை தளபதி மோதகன் முன் வந்து, நானும் இந்த பிரச்சனையை விசாரிச்சுட்டேன். முதல்ல கடம்பன் தான் வீராவை வம்பிழுத்திருக்காரு. அதனாலதான் வீரா அவரை கொன்னு இருக்கான். அதையெல்லாம் விடு. இன்னைக்கு இரும்பாசுர ராஜா கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது வீராதான். அதனால கடம்பன் பிரச்சனையை ஓரம் தள்ளி வைக்கிறதா சரியா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வீராவை மன்னிச்சுட்டேன் என்றார். இப்பயாச்சும் இந்த புள்ள கேக்குமான்னு தெரியலையே என்றது சுருளி. தலைமை தளபதி மோதகன் பேசியது மிகவும் தெளிவாக இருந்தது. அத்துடன் ஒரு படைத்தலைவன் எப்படி பேசுவாரோ அப்படிதான் அவர் இப்போது பேசி முடித்தார். அப்போது தளபதி சேதுராமன் நறுமுகையை பார்த்து, எனக்கும் இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம்னு தோணுது. நானும் வீரா கிட்ட கடம்பனை கொலை செஞ்சதுக்கான காரணத்தை கேட்கல. அப்புறமா என்னாச்சுன்னு பார்க்கும்போதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே கடம்பன் தான் தெரிய வந்துச்சு என்றார். அனைவரின் பேச்சையும் கேட்டு முடித்த நறுமுகை சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அனைவரையும் பார்த்து, சரி, இதுதான் உங்க எல்லாருடைய முடிவுனா நானும் இந்த விஷயத்தை பெருசு பண்ண விரும்பல என்றாள். நறுமுகையின் பேச்சை கேட்ட தலைமை தளபதி மோதகன், கமலக்கண்ணன் மற்றும் அங்கிருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். நறுமுகையின் குணம் தெரிந்த போதும் அங்கிருந்த அனைவரும் வந்து அவளை சம்மதிக்க வைக்க பெரும் போராட்டம் நடத்தினார்கள். இந்த பெருமறை நகரத்தில் யாராலும் நறுமுகையை சமாதானப்படுத்தவே முடியாது. ஆனால் இன்று எல்லாம் மாறாக நடந்தது. அதனால் அங்கிருந்த அனைவரும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அப்போது நறுமுகை திரும்பி அவளது கையை அசைத்தாள். வீராவை சிறைபிடித்திருந்த பாதுகாப்பு கவசம் சட்டென்று மறைந்து போனது. வீராவும் சிறைப்பட்டிருந்த பாதுகாப்பு கவசத்திலிருந்து விடுதலை பெற்றார். விடுதலை, 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 இந்த புள்ள கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை என்று உற்சாகமாக கத்தியது சுருளி. ரொம்ப கத்தாத, நீ மட்டும் அவ கண்ணுக்கு தெரிஞ்சு நீ கத்துறதாவ பார்த்தா ஏதோ பெரிய குத்தம் பண்ண மாதிரி திரும்ப உன்னை தனி சிறையில வச்சிருவா என்று வீரா கிசுகிசுக்க சுருளியின் வாய் மூடிக்கொண்டது. அப்போது கமலக்கண்ணன் வீராவுக்கு அருகில் வந்து அவனது தோளை தட்டி கொடுத்து விட்டு, என்னைக்கு நீ செஞ்சது உண்மையாவே பாராட்டுக்குரிய விஷயம் வீரா என்று பாராட்டினார். வீராவின் வலிமையை பார்த்த கமலக்கண்ணன் திருப்தியாக உணர்ந்தார். அப்போது அவரது மனதில் ஒன்றுதான் ஓடிக்கொண்டிருந்தது. அது வீராவும் துகிராவும் ஜோடியாக நிற்பது. ஜோடி பொருத்தத்தை மனதுக்குள் பாராட்டிக் கொண்டார். அதே நேரம் அவர் தன்னை பாராட்டுவதை பார்த்த வீரா, நறுமுகை மட்டும் இரும்பு அசுர ராஜாவை சிறைபிடிக்காம இருந்தா நான் அவனை கொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் என்று பெருந்தன்மையுடன் கூறினார். எப்பா எப்பா, அதுதான் விடுதலை பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வசனத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க என்று சுருளி கிண்டலாக கேட்டது. இன்று வீரா 2 தரமான சம்பவம் செய்தான். அதில்தான் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. முதல் விஷயம், வீரா அசுர நெருப்பை எப்படி தனக்குள் எடுத்துக்கொண்டான். அசுர நெருப்பு என்பது அசுரர்களுக்கு பயிற்சியின் போது கொடுக்கப்படும் மருந்தாகும். ஆனால் அது மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானதாகும். ஒரு சாதாரணமான மனிதன் அந்த அசுர நெருப்புக்குள் தூக்கி வீசப்பட்டான் என்றால் அவன் அடுத்த சில நிமிடங்களில் சாம்பலாக மாறுவான். அந்த நெருப்பில் நறுமுகை போல ஆன்மீக உலக வீரர்கள் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். ஏன், அவர்கள் கூட அந்த கருப்பு மூடுபணியில் எதிரில் இருக்கும் எதிரியை பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள். இந்த விஷயத்தில்தான் வீரா மற்றவர்களை விட வேறுபட்டிருந்தான். அதிலும் அவன் இப்போது அர்த்த மகாவீர நிலையில்தான் இருக்கிறான். இந்த நிலையில் இருக்கும் வீரன் அந்த அசுர நெருப்பு சக்தியை தாக்கு பிடிக்கிறான் மற்றும் அந்த அசுர நெருப்பு சக்தியை தனக்குள் எடுத்துக் கொள்கிறான். இந்த விஷயம்தான் அங்கிருந்த பெரும்பாலானவர்களுக்கு வீராவின் மீதான சந்தேகத்தை எழுப்பியது. இரண்டாவது விஷயம், வீராவின் ஆன்மீக சக்திதான். வீராவின் சக்தியை பற்றி தெரிந்து கொள்ள தலைமை தளபதி ஆர்வமாக இருந்தார். ஆனால் இது விடுகதை இல்லையே, உடனே விடை தெரிவதற்கு. அத்துடன் இப்போது இதைவிட பல முக்கியமான பணிகள் முடிவு பெறாமல் காத்துக் கொண்டிருந்தது. அதனால்தான்
வீராவின் மீதிருந்த சந்தேகத்தில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. இந்த காரணத்திற்காகத்தான் அங்கிருந்த அனைவரும் அவரவர் ஆர்வத்தை தணித்துக் கொண்டார்கள். அப்போது கமலக்கண்ணன் வீராவின் தோள் மீது கை போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவர் வீராவை பார்த்து, "வா வீரா, தலைமை தளபதி மாளிகைக்கு போய் பேசிக்கலாம்" என்றார். இந்த முறை அசுரர்களின் தாக்குதல் பெருமறை நகரத்தில் பல உயிரிழப்புகளை உண்டு பண்ணி இருந்தது. இந்த போரில் பல வீரர்களும் சில ஆன்மீக உலக வீரர்களும் இறந்து போயிருந்தார்கள். ஆனால் இறுதியாக இந்த முறை வெற்றி பெருமறை நகரத்தின் இராணுவ படைக்குத்தான் கிடைத்திருந்தது. ஏனென்றால் இந்த முறை அனைவரும் இணைந்து 2 அசுர ராஜாக்களை கொன்று வீழ்த்தி இருந்தார்கள். அதில் ஒன்று மிகவும் வலிமை பொருந்திய இரும்பு அசுர ராஜா என்பதுதான் இதில் சிறப்பான விஷயமாகும். அதன் பிறகு சில நிமிடங்கள் கழித்து தலைமை தளபதி மாளிகையில் வீரா கமலக்கண்ணனிடம், "துகிரா பாதுகாப்பா இருக்காளா?" என்று கேட்க, ஏண்டா அவன் குத்துயிரும் கொலை உயிருமா உயிர் தப்பிச்சிட்டோன்னு இருக்கான். சண்டைக்கே வராத துகிராவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறியே, இதெல்லாம் நியாயமா என்றது சுருளி. கமலக்கண்ணன் சிறு புன்னகையுடன், "பரவாயில்ல, இந்த நிலைமையிலையும் இவன் துகிராவை பத்தி யோசிக்கிறான் என்று நினைத்து மகிழ்ந்த கமலக்கண்ணன் வீராவின் கேள்வியை தவறாக புரிந்து கொண்டார். ஏனென்றால் வீரா துகிராவை பற்றி கேட்டதற்கான காரணம் அவனது ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த சீடர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளத்தான். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துகிராவையும் மற்ற சீடர்களையும் ஒரு சிறப்பு மனிதனோட பாதுகாப்பா அனுப்பி வச்சிட்டார் என்றார் கமலக்கண்ணன். அதை கேட்கவும் தான் வீரா நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனென்றால் இந்த முறை பெருமறை நகரத்தை அசுரர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் பெருமறை நகரத்தில் இருந்திருந்தார் அவர்களும் அசுரர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். அப்படி சண்டை போட்டிருந்தால் பலரின் உயிர் பறிபோகும் வாய்ப்பு இருந்தது. மாலை நேரமானது. அன்று போரில் இறந்த வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு தலைமை தளபதி மாளிகையில் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு அசுரர்களுக்கு எதிரான சண்டையில் சிறப்பாக சண்டை போட்ட வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் ஆரம்பமானது. இன்னைக்கு நடந்த போர்ல பெரிய பங்களிப்பு கொடுத்தது நம்ம ராணுவ படையை சேர்ந்த வீரன் இல்ல, ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த வீரசிம்மன் தான் என்று தலைமை தளபதி மோதகன் சத்தமாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில், "வீரா மட்டும் இன்னைக்கு களத்துல இல்லாம இருந்திருந்தா நாம பல வீரர்களுடைய உயிரை இழந்திருப்போம். அது மட்டும் இல்லாம அசுர ராஜாக்கள் நம்ம பெருமறை நகரத்தை கைப்பற்றி இருப்பாங்க" என்று பெருமிதமாக கூறினார். ஆமாமா, எல்லா பெருமையும் வீராவுக்கே என்றது சுருளி. பிறகு தலைமை தளபதி மோதகன் வீராவை பார்த்து, "வீரா, ராணுவ படை சார்பா நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன்" என்று கூறிவிட்டு அவன் முன் தலை வணங்கினார். தன்னை பார்த்து தலைமை தளபதியே தலை வணங்குகிறார் என்று பார்த்த வீரா மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தார். "இல்ல, நான் ஏதோ சின்ன உதவிதான் செஞ்சேன்" என்று பெருந்தன்மையுடன் கூறினார். "அசுர ராஜாவை கொல்ல நீ எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க வீரா. அதனாலதான் பல ஆயிரம் மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால நீ இந்த மரியாதைக்கு தகுதியானவன் தான்" என்று தலைமை தளபதி மோதகன் கூறினார். வீரா உடனே தலைமை தளபதியை பார்த்து 2 கை கூப்பி வணங்கினார். "வீரா, நீ எங்க ராணுவ படை உறுப்பினர் இல்ல, அதனால உனக்கு ராணுவ பதக்கத்தை கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு எங்க ராணுவ கஜானாவில இருந்து ஏதாவது 3 பொருளை எடுத்துக்க நான் அனுமதி கொடுக்கிறேன். அதுவும் நீயே எங்க ராணுவ கஜானாவுக்கு வந்து அதை எடுத்துக்கலாம்" என்றார் தலைமை தளபதி மோதகன். அதை கேட்ட அங்கிருந்த தளபதிகள் எல்லாம், "என்னது, வீரா ராணுவ கஜானாவிலிருந்து 3 பொருள் எடுத்துக்கலாமா?" என்று ஆச்சரியத்துடன் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமறை நகரம் மிகவும் பழமையான நகரமாகும். இதில் பல அரிதான பொக்கிஷங்கள் எல்லாம் உண்டு. பெருமறை நகரத்தின் ராணுவ கஜானாவில்தான் அனைத்து வகையான உயர்நிலை ஆயுதங்களும் வைக்கப்பட்டிருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதற்குள் யாரையும் அவ்வளவு எளிதில் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இப்போது வீராவை அதற்குள் செல்ல அனுமதித்ததுதான் அங்கிருந்த அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி முடிவடைந்தது.
தலைமை தளபதி வீராவை ராணுவ கஜானாவிற்கு அழைத்து சென்றார். ராணுவ கஜானா பாதாள குகையில் கட்டப்பட்டிருந்தது. மோதகனை பின்தொடர்ந்து சென்றான் வீரா. இருவருக்கும் முன்னால் ஒரு கல்லால் உருவாக்கப்பட்ட கதவு இருந்தது. அந்த கதவை திறந்து கொண்டு பாதாள குகைக்குள் சென்றார் மோதகன். அவர் அந்த குகைக்குள் சென்றதும் அங்கிருந்த ஒரு தீப்பந்தத்தை எடுத்து பற்ற வைத்தார். உடனே அந்த கஜானா முழுக்க இருந்த தீப்பந்தங்கள் எல்லாம் எரிய ஆரம்பித்தது. அந்த கஜானா முழுக்க தங்க நிறத்தில் ஜொலித்தது. அந்த கஜானாவில் இருந்த பொக்கிஷங்களை எல்லாம் ஆதிசக்தி ஆசிரமம் மற்றும் இராணுவ படை மாளிகையில் இருக்கும் பொக்கிஷத்தோடு ஒப்பிடவே முடியாது. அங்கு பல வகையான ஆன்மீக ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வீராவுக்கு அதன் மீது எல்லாம் ஆர்வமில்லை. ஏனென்றால் அவனிடம் தேவமூல சாரம் இருந்தது. அதனால்தான் அவன் அந்த ஆன்மீக ஆயுதங்களை எல்லாம் கடந்து முன்னால் சென்றான். வீராவின் செயலை பார்த்து தலைமை தளபதி ஆச்சரியமாக உணர்ந்தார். ஒரு தலைமை தளபதிக்கும் தளபதிகளுக்கும் வேண்டுமானால் ஆன்மீக ஆயுதத்தின் தேவை குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண வீரனுக்கு ஆன்மீக ஆயுதம் மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் வீரா அதை கண்டுகொள்ளாமல் செல்வதை பார்த்த தலைமை தளபதி அங்கிருந்த ஒரு ஆயுதத்தை கை காட்டி, வீரா, இந்த இரட்டை வாளோட பெயர் உயிர் காக்கும் இரட்டை வாள்கள். இந்த 2 வாளும் உயர்நிலை ஆன்மீக ஆயுதம். இந்த 2ஐயும் பயன்படுத்தும் போது இதோட சக்தி மேலும் அதிகமாகும். உனக்கு இந்த ஆயுதம் வேணுமா என்று கேட்டார். வீரா சிறு புன்னகையுடன் வேண்டாம் என்று தலையை அசைத்துவிட்டு அவன் வேறு பொருட்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். வீராவுக்கு ஆன்மீக ஆயுதங்கள் மீது ஆர்வமில்லை என்று தலைமை தளபதி மோதகன் தெரிந்து கொண்டார். அதனால் அவர் அமைதியாக வீராவுடன் நடந்து சென்றார். அந்த கஜானாவிற்குள் சிறிது தூரம் சென்ற பிறகு வீராவின் கண்கள் அங்கிருந்த சுவரின் மீது பதிந்தது. அந்த சுவரில் 3 பொருட்கள் மாட்டப்பட்டிருந்தது. 3 ஆயுதங்களிலும் மிகவும் வலிமையான சக்தி வெளியேறிக் கொண்டிருந்தது. ஆனால் 3 ஆயுதங்களும் உடைந்திருந்தது. முதலில் இருந்தது பச்சை நிற கத்தி. அதில் ஊதா நிற கல் பதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கத்தியின் கைப்பிடியும் நுனிப்பகுதியும் மட்டும் இல்லாமல் இருந்தது. அந்த கல்லை சுற்றி ஏதோ பண்டைய கால குறியீடுகள் இருந்தது. வீரா அந்த குறியீடுகளை இன்று சண்டையின் போது பார்த்தார். வீரா அசுர நெருப்பு சக்தியை தனக்குள் எடுத்துக் கொள்ளும் போது அவனது உடம்பில் ஒரு குறியீடு வந்தது. அந்த குறியீடும் இப்போது அந்த கத்தியில் இருப்பதும் ஒரே மாதிரியாக இருந்தது. அந்த குறியீடுகள் வீரா வாங்கிய ஆயுதம் சுத்திகரிப்பு கையேட்டிலும் இருந்தது. அந்த குறியீட்டை பார்த்ததும் தான் அவன் அந்த புத்தகத்தில் படித்த பண்டைய கால குறியீடுகள் ஞாபகத்திற்கு வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த உடைஞ்ச ஆயுதெல்லாம் உனக்கு உதவியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று மோதகன் கிண்டலாக கூறிவிட்டு, இந்த கத்திய ஒரு தளபதி தான் பயன்படுத்தினாரு. இதோட பெயர் சித்த அஸ்திரம். இது ஒரு உயர்நிலை ஆன்மீக ஆயுதம். அசுர ராஜா தான் இந்த ஆயுதத்தை உடைச்சான். அதுக்கப்புறம் இது சும்மாதான் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற அக்னிக்கல் தான் ரொம்ப வலிமையானது என்றா. இந்த அக்னிக்கல் பயன்படுமா என்று வீரா கேட்க, உறுதியா பயன்படும் வீரா. இந்த அக்னிக்கல் தான் சித்த அஸ்திரத்தோட வேகத்துக்கே காரணமானது. இந்த கத்திய வச்சு அந்த தளபதி கண்ணிமைக்கிற நேரத்துல பல அசுர உயிர்களை எடுத்திருக்கார் என்றார் தலைமை தளபதி மோதகன். அதை கேட்ட வீரா கண்கள் பிரகாசமாக மின்னியது. அதை பார்த்த தலைமை தளபதி மோதகன், உனக்கு இந்த கத்தி வேணுமா வீரா என்று கேட்டார். ஆமா, எனக்கு இந்த கத்தி தான் வேணும் என்று வீரா பதில் அளிக்க, ஓ, அப்ப நீ ஆயுத சுத்திகரிப்புலையும் சிறந்தவனா வீரா என்று கேட்டார் தலைமை தளபதி மோதகன். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை கத்தியில் இருக்கும் கற்களுக்கு கொல்லந்தான் மிகவும் ஆர்வமாக இருப்பான். ஒருவேளை வீராவுக்கு ஆயுத சுத்திகரிப்பு திறமையும் இருக்குமோ? இவனால ஆயுதத்திலிருந்து அக்னிக்கல்லை எடுக்க முடியுமா என்று நினைத்தார் தலைமை தளபதி மோதகன். வீரா அடுத்து எடுக்கப் போகும் பொருள் என்ன? தலைமை தளபதி மோதகனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள, வீரா, உனக்கு ஆயுத சுத்திகரிப்பு முறையும் தெரியுமா என்ன என்று தலைமை தளபதி மோதகன் கேட்க, வீரா அவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல்
சிறு புன்னகை மட்டும் செய்து அந்த கேள்வியை கடந்து போனான். ஆயுதம் சுத்திகரிப்பு கையேட்டை உருவாக்கிய சிறப்பு நிபுணர் தாமோதரனின் புத்தகத்தை வீரா வாங்கி வைத்துள்ளார். ஆனால் அவன் இன்று வரை அதில் இருக்கும் வரிகளை படித்து செயல்படுத்தி பார்த்ததில்லை. பிறகு தலைமை தளபதி மோதகன், நீ இந்த கத்தியை கேட்டதுனால இது இனிமே உன்னோடது வீரா என்று கூறிவிட்டு எடுத்துக் கொடுத்தார். இந்த ஆன்மீக ஆயுதம் பல வருடங்களாக இந்த ராணுவ கஜானாவில் தான் இருந்தது. அதனால் அந்த ஆயுதத்தை வீராவிடம் கொடுப்பதில் தலைமை தளபதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயுதம் என்னது என்று சுவரில் இருந்த அடுத்த ஆயுதத்தை பார்த்து கேட்டான் வீரா. அந்த சித்த அஸ்திரத்திற்கு அருகில் ஒரு உடைந்த ஈட்டி இருந்தது. அந்த ஈட்டி முழுக்க வளைந்து நெளிந்து இருந்தது. யா வீரா, இங்க இவ்ளோ நல்ல ஆயுதமும் பொக்கிஷமும் இருக்கும் போது உன் கண்ணு மட்டும் ஏன் உடஞ்ச ஆயுதத்துக்கும் நெளிஞ்ச ஆயுதத்துக்கும் போகுது என்று கேட்டது சுருளி. அந்த ஈட்டியின் நுனியின் நடுவில் சிவப்பு நிற ஆன்மீக கல் இருந்தது. இப்போது அதிலிருந்து சக்தி வெளியே தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தது. அதை பார்க்கும் போது மனிதனின் இதயம் போல் துடித்துக் கொண்டிருந்தது. அதனால் அது வாழும் ஆயுதம் போல் வீராவின் கண்களுக்கு தெரிந்தது. இந்த ஆயுதத்தோட பேரு மலையை கிழிக்கும் ஈட்டி. இதுவும் ஒரு உயர்நிலை ஆன்மீக ஆயுதம்தான். இந்த ஆயுதத்தோட நுனியில் இருக்கிற சிவப்பு கல்லோட பேரு மந்திரக்கல். இதோட சக்தியை வச்சு எவ்வளவு வலிமையான பாதுகாப்பு கவசத்தையும் உடைக்க முடியும் என்றார் தலைமை தளபதி மோதகன். பாதுகாப்பு கவசம் என்ற வார்த்தையை கேட்டதும் வீராவுக்கு நினைவுக்கு வந்தது நறுமுகையின் பாதுகாப்பு கவசம்தான். இப்போது இந்த மலையை கிழிக்கும் ஈட்டி ஆயுதத்தை வைத்து நறுமுகையின் பாதுகாப்பு கவசத்தை உடைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் அந்த மந்திரக்கல்லால் ஏதேனும் பயன் இருக்குமா என்று தெரிந்து கொள்ள வீரா, எந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் இந்த மந்திரக்கல் உடைச்சிடுமா என்று கேட்க, ஆமா வீரா, இந்த மந்திரக்கல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதோட உதவியால ராணுவ படை தளபதி மலையையே 2 உடைச்சார். இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல மந்திரக்கல் உதவியால அசுர ராஜாவுடைய பாதுகாப்பு கவசத்தையே உடைச்சார். அந்த தாக்குதல்ல தான் இந்த ஈட்டி இப்படிப்பட்ட நிலைமைக்கே வந்துச்சு என்று வீராவுக்கு விவரமாக எடுத்துரைத்தார் தலைமை தளபதி மோதகன். அந்த ஈட்டியை பார்க்கும் போதே அந்த போர் எவ்வளவு வலிமையாக நடந்திருக்கும் என்று வீராவால் யூகிக்க முடிந்தது. அந்த ஈட்டியை கை காட்டி, எனக்கு இந்த ஆயுதம் வேணும் என்று கூறினார். சரி, எடுத்து தரேன் வீரா என்று கூறிவிட்டு அந்த ஈட்டிக்கு அருகே இருந்த கோடாரி ஆயுதத்தை கை காட்டி, இந்த ஆயுதத்திலேயும் ஆன்மீக கல் இருக்கு வீரா, அதுவும் உனக்கு வேணுமா என்று கேட்டார் தலைமை தளபதி மோதகன். வீரா அந்த கோடாரியை பார்த்துவிட்டு வேண்டாம் என்று தலையை அசைத்தான். அப்பாடா, நான் கூட எங்க நீ அதுவும் வேணும்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்றது சுருளி. வீராவின் கையில் இப்போது 2 குறியீடுகள் தான் வந்திருந்தது. அதனால் அவனுக்கு இப்போதைக்கு 2 ஆன்மீக கற்கள் போதுமானதாக இருந்தது. அதனால் 3வது வாய்ப்பாக வேறு ஏதேனும் பொருளை எடுக்கலாம் என்று மீண்டும் தேடுவதற்கு ஆரம்பித்தார். வீரா நினைத்ததை விட ராணுவ கஜானா மிகவும் பெரியதாக இருந்தது. அங்கு பலவிதமான ஆன்மீக ஆயுதங்கள், பாதுகாப்பு கவசங்கள், ரகசிய ஆயுதங்கள், மாத்திரைகள் என்று பலவும் வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருக்கும் அனைத்தும் வீராவின் கண்களை கவர்ந்தெழுத்தது. அதனால் அவன் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் எண்ணினான். ஆனால் அவனிடம் ஏதேனும் 3 பொருள்தான் எடுத்துக்கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதிலும் 2 ஆன்மீக கற்கள் எடுத்திருந்தார். அதனால் இப்போது கடைசி ஒரு வாய்ப்புதான் இருந்தது. அந்த 2 ஆன்மீக கற்களும் வீராவுக்கு பெருமளவில் பயன்படும். இப்போது வீரா அங்கிருந்த அனைத்தையும் கவனமாக பார்த்தபடிதான் இருந்தார். இறுதியாக வீராவின் கண்கள் ஒரு சின்ன பெட்டியில் வந்து பதிந்தது. அந்த பெட்டியில் சில மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டியின் மீது எழுதியிருந்த எழுத்துக்களை வீரா படித்தான். அதில் 7 அமிர்த மாத்திரைகள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த வீராவின் முகம் பிரகாசமாக மாறியது. ஓ, இதுதான் பிரபலமான 7 அமிர்த மாத்திரைகளா என்று கேட்டான். இத்தனை 1000 மாத்திரைகள் இருக்கும் போது
வீராவின் கண்களில் எப்படி இந்த 7 அமிர்த மாத்திரைகள் பட்டது என்று தலைமை தளபதிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான பொருட்கள் இந்த ராணுவ கஜானாவில் இருந்தாலும் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அரிதான சில நூறு பொருட்களில் ஒன்றுதான் இந்த 7 அமிர்த மாத்திரைகள் ஆகும். இந்த மாத்திரைகள் உயிர்காக்கும் மருந்தாகும். ஒருவன் எவ்வளவு கொடூரமாக காயப்பட்டிருந்தாலும் அவன் மூச்சு மட்டும் விட்டுக் கொண்டிருந்தான். இந்த மாத்திரையை சாப்பிட்ட சில நிமிடங்களில் அவனது அனைத்து காயங்களும் முழுமையாக குணமாகிவிடும். அத்துடன் இது ஆன்மாவையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த மாத்திரையாகும். இந்த 7 அமிர்த மாத்திரைகள் ஒரு தலை சிறந்த மருந்தாகும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாத்திரைகளை ஆன்மீக உலக வீரர்களால் தான் பயன்படுத்த முடியும். அப்படி இருந்தாலும் இந்த மாத்திரையை பெற 8 குடும்பங்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 அமிர்த மாத்திரைகளை கண்டுபிடித்த வைத்தியர் வேதநாயகம் தனது 43வது வயதில் இறந்து விட்டார். அவர் இறந்ததற்கு பிறகு இந்த 7 அமிர்த மாத்திரைகள் உருவாக்கும் முறையும் முடிவுக்கு வந்தது. அதனால் இந்த மாத்திரைகளை யாராலும் உருவாக்க முடியாமல் போனது. அதனால்தான் இந்த 7 அமிர்த மாத்திரைகள் மிகவும் அரிதான ஒன்றாக மாறியது. நான் இந்த 7 மாத்திரைகளை என்னோட 3வது பொருளா தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்றான் வீரா. அப்படி போடு, சிறப்பான தேர்வு பண்ணிருக்க வீரா. எங்க எனக்கு ஒரு மாத்திரை கொடு பார்க்கலாம் என்று கிண்டலாக கேட்டது சுருளி. அதை கேட்ட வீராவுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அவன் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டான். தலைமை தளபதி அந்த மாத்திரைகளை அவரது ராணுவ படை வீரர்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போது வீரா அதை கேட்டுவிட்டதா அவரால் அதை மறுக்க முடியவில்லை. அந்த சின்ன பெட்டியை எடுத்து வீராவிடம் கொடுத்துவிட்டு, இவன் உடல் சக்தியை விட கண்ணு ரொம்ப பலம் வாய்ந்தது போல என்று நினைத்தார் தலைமை தளபதி. வீரா எடுத்த 3 பொருட்களில் 7 அமிர்த மாத்திரைகள் தான் மிகவும் அரிதான பொருளாகும். ஏனென்றால் மற்ற 2ம் உயர்நிலை ஆன்மீக ஆயுதங்களாக இருந்தாலும் அது அமிர்த மாத்திரைகளை விட மதிப்பு குறைந்ததுதான். அதிலும் அந்த 2 ஆயுதங்களில் அக்னிக்கல் மற்றும் மந்திரக்கல் தான் பயன்படும். அந்த கற்களும் மற்றவர்களுக்கு பெரிதளவில் பயன்படாது. ஆனால் வீராவுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். ராணுவ கஜானாவிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு சிறப்பு நபர் வந்து வீராவை ஒரு பெரிய கட்டிடங்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். அந்த இடத்தில் வீரா ஓய்வெடுத்துவிட்டு செல்ல ராணுவ முகாம் அறிவுறுத்தி இருந்தது. அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பெருமறை நகரத்தை சுற்றியிருக்கும் 1-2 அசுரர்களை வேட்டையாட வீரர்களை அனுப்பி வைத்தார் தலைமை தளபதி. வீரா 2 நாட்கள் பெருமறை நகரத்தில் தங்குவதற்கு தயார் செய்யப்பட்டிருந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது. அது வீராவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், வீரா இருக்கும் வீட்டுக்கு அருகில்தான் நறுமுகை தங்கியிருக்கும் இடமும் இருந்தது. தளபதி சேதுராமன் நம்ம மேல கொடுத்த புகாரை திரும்ப வாங்கிட்டாரு. அதனால நறுமுகை நம்ம வழியில வரமாட்டான் தான் நினைக்கிறேன் என்று நினைத்தான் வீரா. அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியாது வீரா. ஏன், உனக்கும் அந்த புள்ளைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை கூட வரலாம் என்றது சுருளி. அதை கேட்டுவிட்டு வீரா அவனது வீட்டுக்குள் சென்றதும் ஒரு குளியல் போட்டான். பிறகு வெளியே வந்ததும் அந்த உடைந்த கத்தியை எடுத்து வைத்து அமர்ந்தார். இந்த கத்தியிலிருந்து அக்னிக்கல்ல மட்டும் தனியா எடுக்கணும் என்று நினைத்தான் வீரா. வீரா அவனது கைகளை வைத்து அந்த கல்லை எடுக்க முற்பட்டான். ஆனால் அது அசையவே இல்லை. அதை பார்த்த வீரா இதற்கு மேல் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தான். உடனே வீராவுக்கு ஆயுத சுத்திகரிப்பு கையேடு ஞாபகத்துக்கு வந்தது. அதில் ஒரு ஆயுதத்திலிருந்து ஆன்மீக கற்களை தனியாக எடுக்கும் முறை போடப்பட்டிருந்தது. அதனால் வீரா அவனது சேமிப்பு வளையத்திலிருந்து புத்தகத்தை எடுத்து பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தார். மந்திர ஆயுதங்களிலிருந்து ஆன்மீக கற்களை எப்படி எடுக்கலாம் என்ற பக்கத்திற்கு வந்தார். பிறகு அந்த பக்கத்தில் இருக்கும் வரிகளை வார்த்தைக்கு வார்த்தை நிறுத்தி மெல்லமாக படித்தான் வீரா. அப்போது திடீரென்று வீராவின் முகத்தில் ஒரு சோகம் உண்டானது. ஒரு ஆயுதத்திலிருந்து ஆன்மீக கல்லை எடுக்கணும்னா அதுக்கு ஆன்மீக நெருப்பு சக்தி தான் கொல்லன்கள் பயன்படுத்துவாங்கன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் போலயே என்று நினைத்தான் வீரா. வீராவுக்கு ஆன்மீக நெருப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்று தெரியாது.
அப்போது திடீரென்று வீராவுக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த புனித வெள்ளை நெருப்பு ஆன்மீக நெருப்பு பட்டியல்ல வருமா என்ன? புனித வெள்ளை நெருப்பு இரும்புல இருந்து தேவமூல சாரத்தை எடுக்கதான் உதவியா இருக்கும். அப்படின்னா இதுவும் ஒரு வகையான ஆன்மீக நெருப்பாதான் இருக்கும் என்று நினைத்தான் வீரா. இப்போது வீராவுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றா, அந்த புனித வெள்ளை நெருப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. வீரா கண் இமைக்கும் நேரத்தில் அதற்கு முன்னால் இருக்கும் ஆயுதத்தை அழித்துவிடும். இந்த விஷயத்தில் அவன் சிறிதளவு அலட்சியமாக இருந்தாலும் அக்னிக்கல் அழிந்துவிடும் என்று எண்ணினான். வீரா இதை பற்றி சிறிது நேரம் யோசித்துவிட்டு இதை செய்து பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான். உடனே வீரா கண்களை மூடி அமர்ந்தான். பிறகு அவனது ஆன்மாவில் இருக்கும் நவநாக சக்தி பீடத்தை அடைந்தான். அடுத்த சில நிமிடங்களில் வீராவின் 2 புருவங்களுக்கும் இடையிலிருந்து புனித வெள்ளை நெருப்பு வெளியே வந்தது. அது காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. உடனே சட்டென்று அந்த நெருப்பு வேகமாக அங்கிருந்த உயர்நிலை ஆன்மீக ஆயுதத்தை நோக்கி சென்றது. அதை பார்த்த வீராவின் முகம் மாறியது. வீரா அங்கிருந்த ஆன்மீக ஆயுதத்தை சட்டென்று கையில் எடுத்துக்கொண்டு அந்த புனித வெள்ளை நெருப்பிடமிருந்து மறைத்துக் கொண்டார். நிறுத்து, இது உனக்கானது இல்ல என்று கூறினான் வீரா. வீரா அந்த புனித வெள்ளை நெருப்பை தடுத்து நிறுத்தியது. அது அப்படியே காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அத்துடன் அந்த நெருப்பு சிறு குழந்தை போல் அங்கும் இங்கும் என்று சென்று வீராவுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த வீரா சிறு புன்னகை செய்தான். உடனே அவனுக்கு மலையை கிழிக்கும் ஈட்டி மனதிற்கு வந்தது. அதில் இருக்கும் ஆன்மீக கல் மட்டும்தான் வீராவுக்கு தேவையாக இருந்தது. மற்றபடி அந்த ஈட்டி அவனுக்கு தேவைப்படவில்லை. அதனால் வீரா அந்த ஈட்டியின் தலைபாகத்தை மட்டும் விட்டுவிட்டு கைப்பிடியை அந்த புனித வெள்ளை நெருப்புக்கு கொடுத்தார். அந்த ஈட்டியின் கைப்பிடியை கண் இமைக்கும் நேரத்தில் புனித வெள்ளை நெருப்பு விழுங்கியது. அந்த இரும்பு ஈட்டியும் மிகவும் வலிமையாக உருவாக்கப்பட்டது. ஆற்றல் புனித வெள்ளை நெருப்பு அதில் பட்டதும் அடுத்த நிமிடம் மெழுகுவர்த்தி போல் உருகியது. அதிலிருந்து தேவமூல சாரம் வெளியே வந்தது. அதை பார்த்த வீரா, இது உயர்நிலை ஆன்மீக ஆயுதம், அதனால இந்த ஈட்டியிலிருந்து நிறைய தேவமூல சாரம் கிடைக்கும் என்று நினைத்தான். வீரா அந்த ஈட்டியிலிருந்து உருகி வந்த தேவமூல சாரத்தை நன்றாக கவனித்து பார்த்தான். அதிலிருந்து சுமார் 40 சொட்டு தேவமூல சாரம் கிடைத்தது. அதாவது மற்ற உயர்நிலை ஆன்மீக ஆயுதத்திலிருந்து கிடைக்கும் தேவமூல சாரத்தை விட இது அதிகமாக இருந்தது. உடனே அந்த புனித வெள்ளை நெருப்பு அந்த தேவமூல சாரத்தை வீராவின் உடம்பில் இருக்கும் தெய்வீக நாகத்தின் 9வது பாம்பின் செதிலின் சக்தியை வலுப்படுத்தியது. அதன் பிறகு வீரா மீண்டும் அந்த புனித வெள்ளை நெருப்பை வெளியே கொண்டு வந்தார். அப்போது அது மற்ற ஆயுதங்களையும் விழுங்க வேகமாக சென்றது. வீரா, அதோட வேகம் அதிகமா இருக்கு, கவனமாயிரு என்றது சுருளி. வீராவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? வீராவின் கையில் வந்த 2 குறியீடுகளுக்கும் 2 ஆன்மீக கற்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள, வீரா, அதோட வேகம் அதிகமா இருக்கு, கவனமாயிரு என்றது சுருளி. வீராவும் இம்முறை அவனது தெய்வீக நாகத்தின் பாம்பு செதிலின் சக்தியை வலிமைப்படுத்த நினைக்கவில்லை. அந்த ஆன்மீக கல்லை ஆயுதத்திலிருந்து தனியாக எடுக்க நினைத்தான். இந்த புனித வெள்ளை நெருப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இதற்கு அதன் தனிப்பட்ட புத்திசாலித்தனம் இருந்தது. அதனால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் வீரா தடுமாறினான். சரி சரி, இப்ப நான் உனக்கு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அதை கேட்டுட்டு அதுபடி நீ நடந்துகிட்டா போதும் என்று கூறிவிட்டு சித்த அஸ்திரத்தை கையில் எடுத்தான். அதிலிருந்த பண்டைய கால குறியீடுகளை புனித வெள்ளை நெருப்புக்கு காண்பித்து, நீ இந்த குறியீடுகளை மட்டும் செயல்படுத்து, நான் இந்த அக்னிக்கல்லை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஆயுதம் உனக்குதான், சரியா என்று வீரா அதையே 2-3 முறை மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்தான். புனித வெள்ளை நெருப்பு வீராவின் பேச்சை கேட்காமல் மீண்டும் அக்னிக்கல்லை நோக்கி வேகமாக சென்றது. உடனே வீரா அங்கிருந்த சித்த அஸ்திரத்தை சட்டென்று கையில் எடுத்துக் கொண்டான். இதுக்கு புரிய வைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல போல இருக்கே என்று நினைத்து குழம்பினான் வீரா. நல்லா பொறுமையா சொல்லு வீரா, புரியும். அது வரைக்கும் நான் வேணா ஒரு தூக்கத்தை போட்டு வரவா என்றது சுருளி.
அதை கேட்டு வீரா சுருளியை முறைத்தார். நவநாக சக்தி பீடத்தில் இருக்கும் புனித வெள்ளை நெருப்பு அவனுக்குள்ளிருந்து வெளியே வந்தாலும் வீரா அதன் முழு உரிமையாளர் இல்லை. அதனால்தான் அந்த நெருப்பை வீராவால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் விரைவாக விட்டுக் கொடுத்து செல்வதும் வீராவின் பழக்கமே இல்லை. புனித வெள்ளை நெருப்பை தன் பேச்சை கேட்க வைக்க வீராவிடம் நெடுநேரம் இருந்தது. அவன் இந்த நெருப்பிடம் விவரமாக மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்து 2 மணி நேரம் உருண்டோடியது. இறுதியாக புனித வெள்ளை நெருப்பு வீராவின் பேச்சை புரிந்து கொண்டது. உடனே வீரா அந்த சித்த அஸ்திரத்தில் இருக்கும் குறியீடுகளை செயல்படுத்த புனித வெள்ளை நெருப்புக்கு உத்தரவிட்டார். அந்த நெருப்பு மெதுவாக சென்று அந்த ஆயுதத்தில் இருக்கும் குறியீடுகள் மீது மோதியது. சித்த அஸ்திரத்தில் இருக்கும் ஆன்மீக கல்லை மட்டும் விட்டுவிட்டு அந்த ஆயுதத்தை மட்டும் உருக்க ஆரம்பித்தது. அந்த புனித வெள்ளை நெருப்பின் தாக்கம் அந்த ஆயுதத்தில் இருந்த குறியீடுகளை செயல்பட வைத்தது. இதனால் அதிலிருந்து நீல நிற சக்தி வெளியே வந்தது. அடுத்த நிமிடம் அந்த அக்னிக்கல்லை சுற்றியிருந்த பண்டைய கால குறியீடுகள் ஆன்மீக கல்லை விட்டு 4 திசையில் பிரிந்தது. அதனால் அந்த அக்னிக்கல்லும் வெளியே வந்தது. அதை பார்த்த வீரா அந்த கத்தியை ஒரு உலுக்கு உலுக்கினார். அடுத்த நொடி அந்த கத்தியிலிருந்த அக்னிக்கல் மட்டும் தரையில் விழுந்தது. நம்ம முதல் முயற்சி வெற்றி பெற்றுடுச்சு என்று வீரா மிகவும் சந்தோஷமாக கூறினார். ஆமா ஆமா, வெற்றி வெற்றி என்று கத்தியது சுருளி. புனித வெள்ளை நெருப்பு அந்த குறியீடுகளிலிருந்து வெளியே வந்தது. அந்த ஆயுதத்தை அப்படியே உருக்கி விழுங்கிக் கொண்டது. அதிலிருந்து ஒரு சில தேவமூல சாரம் மட்டும் தான் வீராவுக்கு கிடைத்தது. அந்த அக்னிக்கல்லை எடுத்ததற்கு பிறகு அதன் பிரகாசம் அப்படியே தணிந்தது. வீரா அந்த அக்னிக்கல்லை கையில் எடுத்துவிட்டு இதை எப்படி நமது கையில் பதிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த கல் இருக்கும்போது ஆயுதம் எப்படி வலிமையாக இருந்ததோ அதே போல் இப்போது வீரா அவனது உடம்பை ஒரு ஆயுதமாக மாற்ற வேண்டுமென அவனது உள் மனது அவனுக்கு அறிவுரை வழங்கியது. இப்போது இந்த ஆன்மீக கல்லை தனது கையில் பதிக்க வேண்டும் என்றால் அதற்கு அதன் குறியீடுகளை செயல்படுத்த வேண்டும். அப்படி என்றால் மீண்டும் புனித வெள்ளை நெருப்பை எடுத்து வீரா அவனது கையில் பயன்படுத்தினால்தான் அந்த அக்னிக்கல்லை அவனது கையில் பதிக்க முடியும். அவனுக்கு புனித வெள்ளை நெருப்பை நினைத்து பயமில்லை. ஆனால் அந்த அக்னிக்கல்லை நினைத்துதான் சற்று பதட்டமாக இருந்தது. ஆயுதத்தில் இணைந்திருக்கும் போதே அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்த அந்த கல் இப்போது வீராவின் உடலில் இணைந்தால் என்ன ஆகும்? அவன் சிறிதளவு அலட்சியமாக இருந்தாலும் அவனது கையையே இழக்க வேண்டியிருக்கும். துணிவே துணை வீரா, துணிஞ்சு இறங்கு என்றது சுருளி. இப்ப எனக்கு வேற வாய்ப்பே இல்லை, துணிஞ்சு செஞ்சு பார்த்துடலாம் என்று வீரா உடனே அவனது கையை புனித வெள்ளை நெருப்புக்கு முன்னால் நீட்டினான். உடனே அந்த புனித வெள்ளை நெருப்பு வீராவின் கையிலிருந்து குறியீடுகளுக்குள் வேகமாக சென்றது. இதனால் வீராவின் கை வேகமாக நடுங்க ஆரம்பித்தது. அவனது கையில் அந்த புனித வெள்ளை நெருப்பின் சூட்டை உணர்ந்தான். ஆனால் அவன் சதை எரிவது போல் எந்த உணர்வும் ஏற்படவில்லை. அதனால் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அத்துடன் வீராவின் கையிலிருந்த 4 குறியீடுகளும் மெல்ல சுழல ஆரம்பித்தது. 4 குறியீடுகளும் 4 திசையில் பிரிந்தது. இதனால் அதன் நடுப்பகுதியில் ஒரு ஆன்மீக கல்லை வைக்கும் அளவிற்கு இடம் வந்திட அது பிரகாசமாகவும் மின்னியது. வீரா அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவனது இடது கையில் அக்னிக்கல்லை எடுத்து அந்த இடத்தில் பொருத்தினான். உடனே அந்த அக்னிக்கல் அவன் உடம்புக்குள் பதிந்தது. வீரா அந்த இடத்தில் கையை வைத்து பார்த்தான். அங்கு அக்னிக்கல் இருப்பது அவனுக்கு தட்டுப்பட்டது. வீரா உடனே அவனது இடத்திலிருந்து எழுந்து அவனது கையை அங்கும் இங்கும் அசைத்து சரிபார்த்துக் கொண்டான். எப்படியோ இந்த அக்னிக்கல் என்னோட வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். சரி, அதை சோதிச்சு பார்த்துடலாம் என்று நினைத்தான். சோதிக்கலாம் வீரா. வேணும்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற நறுமுகைய வம்புக்கு இழுத்து சண்டை போடலாமா என்றது சுருளி. வீரா சுருளியை புருவத்தை உயர்த்தி கோபமாக பார்த்துவிட்டு, "ஏய், நீ கொஞ்சம் பேசாம இரு" என்றவன் வீட்டை சுற்றி பார்த்தான்.
வீரா இருக்கும் வீட்டில் அனைத்து விதமான பொருட்களும் இருந்தது. அங்கு ஒரு கல்லால் செய்யப்பட்ட சிலையை கண்டுபிடித்தார். அந்த கற்சிலைக்கு முன்பு நின்ற வீரா கண் இமைக்கும் நேரத்தில் பல குத்துகளை வைத்தான். என்று குத்தியதும் அதில் 20க்கும் மேற்பட்ட அடிகள் சிலையை சேதப்படுத்தி இருந்தது. வீரா குத்துவதை நிறுத்தியதும் அவனது வலது கை சிறிய நடுக்கம் கண்டது. வீராவின் கை இவ்வளவு வேகமாக மாறும் என்று அவன் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. முகத்தில் புன்னகை பூக்க இப்போது வீராவின் கண்கள் மந்திரக்கல் மீது பதிந்தது. தலைமை தளபதி சொன்னது போல் அந்த மந்திரக்கல் எவ்வளவு வலிமையான பாதுகாப்பு கவசத்தையும் உடைக்க வல்லதாகும். இப்போது வீராவுக்கு இருக்கும் வலிமைக்கு அவனால் பாதுகாப்பு கவசத்தை உடைக்க முடியாது. அதனால் வீரா மந்திரக்கல்லை ஈட்டியின் தலைபாகத்திலிருந்து எடுத்து அவனது இடது கையில் பதிக்க வேண்டும் என்று எண்ணினார். அக்னிக்கல்லை பதித்தது போல் வீராவுக்கு மந்திரக்கல்லை அவனது இடது கையில் பதிக்க நெடுநேரம் எடுக்கவில்லை. வீரா எளிதாக அவனது கையில் பதித்துக் கொண்டான். 2 கையிலும் வீரா 2 ஆன்மீக கற்களை வைத்தவன் புன்னகைத்தான். உடலே ஆயுதமா இருக்கிறது நல்லாதான் இருக்கு என்ற வீரா வேகமாக சென்று அவனது மெத்தையில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். கடந்த சில மாதங்களாக வீராவின் சக்தி வெகுவாக அதிகரித்திருந்தது. இப்போது இந்த 2 ஆன்மீக கற்கள் மூலம் அவனது சக்தி மேலும் வலிமை பெற்றது. இந்த சமயத்தில் பெருமறை நகரத்து மக்கள் எல்லாம் மிகவும் பரபரப்பாக இருந்தார்கள். அத்துடன் அசுரர்கள் அழித்த அவர்களது வீட்டை சரி செய்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் இராணுவ படை வீரர்கள் அனைத்து மக்களையும் அவர்களது வீட்டையும் சோதித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அசுரர்கள் ஒருவேளை ஏதாவது மனிதனின் வீட்டுக்குள் சென்று தங்களது இராணுவ படையை உளவு பார்க்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணினார்கள். அப்படித்தான் வீராவின் வீட்டுக் கதவை யாரோ தட்டினார்கள். வீரா கதவை திறந்ததும் அங்கு இராணுவ படையில் இருக்கும் ஆன்மீக வீரர்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வீரர்களை தலைமை தாங்கி வந்திருந்த நபர் வீராவிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டார். வீராவை அந்த நபருக்கு யாரென்று தெரியவில்லை. இருந்தாலும் அவன் அந்த கட்டிடங்களில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு சிறப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது அரச இராணுவத்தின் உத்தரவாகும். ஐயா, நாங்க உங்க வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று அந்த நபர் கேட்க வீரா அதை ஒப்புக்கொண்டு விட்டு கதவின் ஓரத்தில் நின்று கொண்டார். உடனே அந்த வீரர்கள் கையில் ஒரு கண்ணாடியை எடுத்து வீராவின் வீட்டை முழுக்க சோதித்து பார்த்தார்கள். அங்கு எந்த ஒரு அசுர சக்தியும் இல்லை என்று தெரிந்து கொண்டதும் அந்த வீரன் வீராவை வணங்கிவிட்டு அவனது வீட்டுக்கு அருகில் இருந்த நறுமுகை வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீரன் நறுமுகையின் வீட்டுக் கதவை தொடர்ந்து தட்டினார். ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏம்பா, ஒருவேளை அந்த புள்ள வெளியே போயிருக்குமோ என்றது சுருளி. அந்த வீரர்களை தலைமை தாங்கி வந்த நபர், இவ்வளவு நேரமா கதவை தட்டியோ யாரும் வரலனா உள்ளே யாரோ இருக்காங்க, தொடர்ந்து தட்டுங்க என்று கூறினார். நறுமுகை கதவை திறந்து வெளியே வந்து, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு கதவை திறக்கிறா? ஒருவேளை இந்த புள்ளைக்கு காது கேட்காதோ என்று கூறியது சுருளி. அந்த வீரர்களுக்கு வீராவை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நறுமுகையை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. தளபதி உங்க வீட்டை சோதிக்கணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் என்று கூறினார். நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் அந்த வீரர்களை பார்த்து, எதுக்கு ஏன் வீட்டை சோதிக்கணும், நான் எதுக்கு உங்களை அனுமதிக்கணும் என்று கேள்வி எழுப்பினாள். என்ன, வீட்டுக்குள்ள அசுர தளபதிகள் பதுங்கி இருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு, அதனால எல்லாருடைய வீட்டையும் சோதிக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு என்றான் வீரன். என் வீட்டுக்குள்ள எந்த ஒரு அசுர தளபதியும் இல்ல, நீங்க என் வீட்டை சோதிக்க வேண்டாம், கிளம்புங்க என்று முகத்தில் அடித்தவாறு கூறினாள் நறுமுகை. தளபதி எங்களுக்கு எல்லாருடைய வீட்டையும் சோதிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க, அது தளபதிகளுடைய வீடா இருந்தாலும் சோதிக்க சொல்லிருக்காங்க என்று கூறினான் வீரன். அந்த வீரர்கள் எல்லாம் நறுமுகையை பார்த்து பயந்து கொண்டிருந்தாலும் அவர்களது வேலையை சரிவர செய்யவில்லை என்றால் இராணுவ உத்தரவை மீறியதற்கு தண்டிக்கப்படுவார்கள். நறுமுகை அந்த வீரனின் பேச்சை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அவள் கதவை மூடிவிட்டு உள்ளே செல்லப் போகும்போது
வீரா ஒரு அடி முன்னால் வந்து, இந்த வீரர்கள்லாம் ராணுவ உத்தரவு கேட்டு வந்திருக்காங்க. நீங்களும் பெருமறை நகரத்தோட உறுப்பினர், அதனால அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு சோதிக்க அனுமதி கொடுங்க என்றான். வீரா தங்களுக்காக பேசுவதை பார்த்த வீரர்கள் முகத்தில் சற்று சந்தோஷம் வந்தது. வீராவின் வார்த்தையை கேட்டதும் நறுமுகை வேகமாக திரும்பி வீராவை பார்த்து, ஓஹோ, நீயும் இவங்க கூட சேர்ந்து சோதிக்க வந்திருக்கியா என்று கேட்க, இல்ல, நான் அவங்க கூட எல்லாம் வரல. நாம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க வேலை செய்ய எளிதா இருக்கும்ல, அதனால வருங்காலத்துல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும் என்றார். வீராவின் மீதிருந்த கோபம் நறுமுகையின் கண்களில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவளது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. நறுமுகை அவளது கை விரலை அசைத்தாள். உடனே வீராவுக்கு முன்னால் ஒரு பாதுகாப்பு கவசம் வந்தது. அதை பார்த்த வீரா, ஆரம்பிச்சிட்டாடா சிறைபிடிக்க என்று கூறிவிட்டு 2-3 அடி பின்னால் வந்து நின்றார். ஏன்பா நீ பாட்டுக்கு வாய வச்சுக்கிட்டு இருக்க மாட்டியா? என்றது சுருளி. ஏனென்றால் நறுமுகை எந்த நேரத்தில் எதை செய்வாள் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் வீரா சற்று தள்ளி நிற்பதுதான் நல்லது என்று எண்ணினார். அத்துடன் ராணுவ படை வீரர்களுக்கு வீரா உதவ வந்தார். நறுமுகை இதுபோல் ஏதேனும் செய்வாள் என்று வீராவுக்கு நன்றாக தெரியும். அங்கு நடந்ததை பார்த்து வீரர்கள் எல்லாம் திடுக்கிட்டு போனார்கள். அவர்களால் வீராவுக்கு உதவ முடியாத நிலையில் இருந்தார்கள். ஆனால் வீராவுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று வீரர்கள் எல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது வீராவுக்கு முன்னால் தொடர்ந்து பாதுகாப்பு கவசத்தை தாக்கிக் கொண்டே இருந்தாள் நறுமுகை. அதை பார்த்த வீரா வேகமாக பின்னால் சென்று கொண்டே இருந்தார். இப்போது அந்த பாதுகாப்பு கவசம் வீராவை நோக்கி அனைத்து திசையிலிருந்தும் வந்து கொண்டிருந்தது. அனைத்து பாதுகாப்பு கவசமும் வீராவை சுற்றி வளைத்த போது வீராவனது இடது கையை உயர்த்தினார். அப்போது அவனது இடது கையில் இருந்த சிவப்பு நிறமான மந்திரக்கல் பிரகாசமாக மின்னியது. உடனே அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்க வீரா முடிவு செய்தார். வீரா அவனது இடது கையை சுழற்றி அந்த பாதுகாப்பு கவசத்தில் குத்தினார். பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. நறுமுகையின் பாதுகாப்பு கவசம் உடைபடுமா? வீராவுக்கு மந்திரக்கல் உதவுமா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வீராவின் இடது கையில் இருந்த சிவப்பு நிற மந்திரக்கல் பிரகாசமாக மின்னியது. அதை கொண்டு அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்க வீரா முடிவு செய்தார். வீரா அவனது இடது கையை சுழற்றி அந்த பாதுகாப்பு கவசத்தில் குத்தினார். பூ! ஆனால் அந்த பாதுகாப்பு கவசத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அதை பார்த்த வீரா மீண்டும் கையை சுழற்றி குத்தினார். உடனே அந்த பாதுகாப்பு கவசத்தில் விரிசல் விட்டது. அது மெல்ல மெல்ல அந்த கவசம் முழுக்க பரவியது. அடுத்த சில நொடிகளில் பாதுகாப்பு கவசம் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. அப்படி போட அந்த தலைமை தளபதி சொன்னதும் உண்மைதான் போல. கொஞ்ச நேரத்தில் அவர் தப்பா நினைச்சிட்டனே என்றது சுருளி. அதை பார்த்த அங்கிருந்த வீரர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார்கள். ஏனென்றால் அந்த வீரர்களுக்கு நறுமுகையின் வலிமை என்னவென்று நன்றாக தெரியும். அத்துடன் இந்த பாதுகாப்பு கவசத்தை ஒரு சிலரால் மட்டும்தான் உடைக்க முடியும். அங்கு நடந்ததை பார்த்த நறுமுகை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. ஆனால் அவளது கண்களில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. இதை எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது என்று கேட்டாள் நறுமுகை. அத உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று வீரா அலட்சியமாக பதிலளிக்க, வீராவின் இடது கையில் சிவப்பு நிற சக்தி இருப்பதை பார்த்த நறுமுகை, சிவப்பு நிற சக்தியா? இது சிவப்பு மந்திரக்கல் சக்தியாச்சே, இது எப்படி உனக்கு கிடைச்சது என்று முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் கேட்டால், இது எப்படி சாத்தியமானது என்பதை தெரிந்து கொள்ள அவள் மிகவும் ஆர்வமாக இருப்பதை அவள் கண்கள் காட்டிக் கொடுத்தது. உனக்கு பதில் சொல்லலாம் எனக்கு நேரம் இல்லை. வீரர்களை அவங்க வேலையை செய்ய ஒத்துழைப்பு கொடு என்றான் வீரா. ஓஹோ, அவ்வளோ திமிரா? இப்ப என்னோட பாதுகாப்பு கவசத்தை எப்படி உடைக்கிறேன்னு நானும் பார்க்கிறேன் என்று நறுமுகை ஆவேசமாக கூறிவிட்டு அவளது கைவிரல்களை அசைத்தாள். உடனே வீராவை நோக்கி பல பாதுகாப்பு கவசங்கள் அடுத்தடுத்து அவனை தாக்கச் சென்றது.
நறுமுகை தன்னை நோக்கி தொடர்ந்து தாக்குவதை பார்த்த வீரா சண்டை போட ஆயத்தமானார். மேலும் இந்த சமயத்தை வீரா பயன்படுத்திக் கொண்டு அவனது புதிய ஆன்மீக கல் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிவெடுத்தார். அப்போது நறுமுகையின் பாதுகாப்பு கவசம் வீராவை தாக்க நெருங்கியது. வீரா அவனது சிவப்பு மந்திரக்கல் சக்தியை வைத்து அந்த கவசத்தை குத்தினார். முதலில் இடது கையில் இருக்கும் மந்திரக்கல்லை வைத்து அடித்து அந்த பாதுகாப்பு கவசத்தை நிலைக்குலைய வைத்தான். பிறகு அவனது வலது கையில் இருக்கும் ஊதா நிற கல்லின் சக்தியை வைத்து 10க்கும் மேற்பட்ட குத்துக்களை அடுத்தடுத்து குத்தினான். பூம் 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 என்று அந்த சத்தம் இடத்தையே அதிர வைத்தது. அதில் அவனுக்கு எதிரிலிருந்த பாதுகாப்பு கவசமெல்லாம் உடைந்து சிதறியது. வீரா சிவப்பு மந்திரக் கல்லையும் பயன்படுத்தி அந்த பாதுகாப்பு கவசத்தை முழுமையாக உடைத்தெறிந்தார். சபாஷ் வீரா என்று சுருளி வீராவை பாராட்டியது. அதை பார்த்த அந்த இராணுவப்படை வீரர்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். அங்கு நடந்ததை அந்த வீரர்கள் எல்லாம் சந்தோஷமாக ரசிக்க ஆரம்பித்தார்கள். தனது சக்தியை எல்லாம் வீரா துவம்சம் செய்து கொண்டிருப்பதை பார்த்த நறுமுகை கண்கள் திடீரென்று பிரகாசமாக மின்னியது. பிறகு அவளது உடம்பிலிருந்து ஒரு விதமான சக்தி வெளியே வந்தது. அந்த சக்தி வேகமாக சென்று வீராவை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது. இதற்கு முன்பு வந்த பாதுகாப்பு கவசத்தை விட இது சற்று வலிமையாக தெரிந்தது. இந்த புதிய பாதுகாப்பு கவசம் சிவப்பு நிறமாக இருந்தது. இது இரத்த கவசமாகும். இந்த கவசத்தை வைத்துதான் அசுர ராஜாவை நறுமுகை சிறைபிடித்தார். இரும்பு அசுர ராஜா இந்த இரத்த கவசத்தை உடைக்க தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி போராடித்தான் உடைத்தெறிந்தார். நறுமுகை வீராவின் இந்த திடீர் சக்தியை பார்த்ததும் தான் இரத்த கவசத்தை வைத்து அவனை சிறைபிடிக்க முடிவெடுத்தார். நறுமுகை சிறிதளவு புன்னகையுடன் வீராவை பார்த்து, உன்னால இந்த கவசத்தை உடைக்க முடியுமா என்ன என்று ஏளனமாக கேட்டாள். அப்போது வீரா அந்த இரத்த கவசத்திற்குள் நின்று கொண்டிருந்தான். அந்த இரத்த கவசத்திலிருந்து இரத்த சக்தி வெளியே வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் வீரா. அப்போது திடீரென்று வீரா சிறு புன்னகை செய்துவிட்டு, உனக்கு சிரிக்கவே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க என்று கூறினான். ஏன்பா நாம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் முக்கியமாப்பா என்று கிண்டலாக கேட்டது சுருளி. நறுமுகை அந்த இரத்த கவசத்தை பார்த்து கையசைத்தாள். அப்போது அந்த இரத்த கவசத்தில் இருக்கும் இரத்த சக்தி வீராவை தாக்க வேகமாக சென்றது. ஒருவனது ஆன்மா மிகவும் வலிமையாக இல்லை என்றால் அந்த இரத்த கவசம் அந்த நபரை கொன்றுவிடும். இதை உணர்ந்த வீரா அவனது கண்களை மூடி நின்றான். அவனால் இந்த இரத்த கவசத்தை சமாளிக்க முடியுமா என்று சுய உணர்தல் பார்த்தான் வீரா. பின் சட்டென்று கண்களை திறந்தான். இதற்கு முன்பு இருந்ததை விட தெளிவாகவும் பிரகாசமாகவும் அவனால் அந்த சக்தியை பார்க்க முடிந்தது. நான் இந்த இரத்த கவசத்தை உடைச்சே ஆகணும் என்று வீரா நினைத்தான். உடனே அவன் அந்த கவசத்தின் மூலைக்கு வந்தான். வீரா அவனது இடது கையை வைத்து அந்த இரத்த கவசத்தை குத்தினான். பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அங்கிருந்த இரத்த கவசத்தில் வீராவின் இடது கையில் இருக்கும் மந்திரக்கல் மோதியது. இரத்த கவசமும் மிகவும் வலிமையானதாகும். அந்த மந்திர கல்லின் சக்தி இரத்த கவசத்தில் ஒரு விரிசலை உண்டு பண்ணியது. உடனே அந்த இரத்த கவசம் அந்த சக்தியை விழுங்கிக் கொண்டு விரிசல் விழுந்த இடத்தை சரி செய்து கொண்டது. அங்கு நடந்ததை பார்த்த நறுமுகை முகத்தில் மீண்டும் ஒரு சிறு புன்னகை வந்து, உன்னால இந்த கவசத்தையும் உடைக்க முடியும் நினைக்கிறியா என்று கேட்டாள். இந்த இரத்த கவசம் இதற்கு முன்பு இருந்த கவசத்தை விட மிக வலிமையானதாக இருந்தது. ஏனென்றால் இது உடைந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். வீராவின் தற்போதைய பலத்திற்கு இந்த கவசத்தை உடைப்பது சற்று கடினமாக இருந்தது. இந்த கவசம் சாதாரணமான ஆன்மீக சக்தியை விட மிகவும் வலிமையாகவும் இருந்தது. அதனால் வீராவின் ஊதா நிற எதிர்க்கும் சக்தியும் இந்த கவசத்திற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. வீரா சிறிது நேரம் அமைதியாக நின்று யோசித்தான்.
பிறகு திடீரென்று நாம ஏன் எதிர்க்கும் சக்தியையும் மந்திரக்கல் சக்தியையும் ஒன்னா பயன்படுத்தி பார்க்க கூடாது என்ற கேள்வி வீராவின் மனதில் எழுந்தது. இரண்டு சக்தியையும் ஒன்றிணைப்பது அவ்வளவு எளிதான விஷயமில்லை. இருப்பினும் முயற்சித்து பார்க்கலாம் என்று எண்ணினான் வீரா. உடனே வீரா முகத்தில் இருந்த பதற்றமெல்லாம் குறைந்தது. அவன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் ஏன் இந்த கவசத்தை உடைக்கணும்? இந்த கவசத்துக்குள்ள இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு என்றா. என்னப்பா மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிற, வெளியே ஒண்ணு பேசுற? உண்மைய சொல்ல, இந்த கவசத்துக்குள்ள இருக்கிறது நல்லாவா இருக்கு என்று கிண்டலாக கேட்டது சுருளி. வீரா சொன்னதை கேட்ட நறுமுகைக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவள் மிகவும் புத்திசாலியாக இருந்தாலும் இப்போது வீரா என்ன சொல்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. சில நாட்களாக தன்னையே அறியாமல் பல உணர்ச்சிகளை முகத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள் நறுமுகை. அப்போது நறுமுகை அந்த இரத்த கவசத்திற்கு அருகில் வந்து, என்னோட கவசத்தை நீ உடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சியே செய்யாம அசிங்கப்படாத என்றாள். இதுல என்ன அசிங்கம்? நீ ஆன்மீக உலகத்துல தலை சிறந்த வீராங்கனை, நான் சாதாரணமான அர்த்த மகாவீர நிலையில இருக்கிற வீரன். என்னால எப்படி உன்னோட கவசத்தை உடைக்க முடியும் சொல்லு? இல்ல இல்ல, என்னால முடியாதுப்பா என்றான் வீரா. வீரா, உன்கிட்ட இப்படி ஒரு பதில நானும் எதிர்பார்க்கலப்பா என்றது சுருளி. வீராவின் முகம் கோபமாக வெளியே தெரிந்தது. ஆனால் அவன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு நறுமுகையை கிண்டல் செய்வது மிகவும் பிடித்திருந்தது. நீ மட்டும் இந்த கவசத்தை உடைச்சா உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கிறேன் என்றாள் நறுமுகை. அதை கேட்ட வீராவின் முகம் பிரகாசமாக மாறியது. சரி, என்ன பரிசு கொடுப்ப என்று கேட்க, என்னால கொடுக்க முடிஞ்ச எந்த பரிசா இருந்தாலும் நான் கொடுக்கிறேன் என்றாள் நறுமுகை. அதை கேட்ட வீரா அவனது வலையில் இவ்வளவு எளிதாக நறுமுகை விழுவாள் என்று நினைத்துக் கூட பார்க்கவில்லை. சரி, இதை உடைக்க முடியுதான்னு நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் என்று வீரா கூறிவிட்டு அவனது எதிர்க்கும் சக்தியை எடுத்து குத்தினான். அப்போது பூம் என்று மிகப்பெரிய சத்தத்துடன் எதிர்க்கும் சக்தியோடு சிவப்பு மந்திரக்கல் சக்தியும் இரத்த கவசத்தில் மோதியது. உடனே அந்த கவசம் மெல்ல மெல்ல விரிசல் விட்டது. அப்போது இரத்த சக்தி அந்த விரிசல்களை எல்லாம் சரி செய்ய வேகமாக சென்றது. அதற்கு முன்பு வீராவின் எதிர்க்கும் சக்தி அந்த விரிசல்களுக்குள் நுழைந்தது. அந்த எதிர்க்கும் சக்தியின் ஊதா நிற சக்தி மெல்ல மெல்ல அந்த இரத்த கவசத்தில் பரவ ஆரம்பித்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஊதா சக்தி இரத்த கவசம் முழுக்க பரவிட அந்த இரத்த கவசம் முழுக்க வீராவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. உடனே வீரா அந்த இரத்த கவசத்தின் மீது ஒரு விரலை வைத்து அந்த கவசத்தை உடைக்க உத்தரவிட்டான். அடுத்த நொடி அந்த இரத்த கவசம் உடைந்து சுக்கு நூறாக சிதறியது. அப்போது அதை பார்த்த சுருளி, அப்படி போடு வீரா, இத நறுமுகை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா என்று சந்தோஷமாக கூறியது. அங்கு நடந்ததை பார்த்த ராணுவ படை வீரர்கள் கண்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் விரிந்தது. அதிலும் சில வீரர்களுக்கு வார்த்தைகள் கூட வரவில்லை. அப்போது அந்த வீரர்களை தலைமை தாங்கி வந்த வீரன், என்னது, இரத்த கவசம் உடைஞ்சிடுச்சா? இரும்பு அசுர ராஜாவை சிறப்பிடிச்சு வச்ச இரத்த கவசத்தை அர்த்த மகாவீர நிலையில் இருக்கிற வீரன் உடைச்சிட்டானா என்று அதிர்ச்சியில் உறைந்து போயினர். நறுமுகையின் இரத்த கவசம் பெருமறை நகரத்தின் மிகவும் வலிமையான கவசமாகும். இந்த கவசம் இரும்பு அசுர ராஜாவை மட்டும் சிறைபிடிக்கவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த போரில் இந்த கவசம்தான் பல ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் மற்றும் தளபதிகளை கொன்று வீழ்த்தியது. அந்த போருக்கு பிறகுதான் நறுமுகை கொலைகளின் ராணி என்ற பெயரை பெற்றாள். அந்த போரில் நறுமுகையின் வெள்ளை உடை சிவப்பாக மாறியிருந்தது. அந்த காட்சியை இன்று வரை பெருமறை நகரத்தின் ராணுவ படை வீரர்கள் யாரும் மறக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்று நறுமுகையின் இரத்த கவசம் ஒரு சாதாரணமான இளைஞனால் உடைக்கப்பட்டதா? அப்போது அங்கிருந்த ஒரு வீரன், யார் இந்த பையன் என்று அதிர்ச்சியுடன் கேட்க, மற்றொரு வீரன், ஒருவேளை இவன் ஜெயிக்கட்டும்னு நம்ம தளபதி விட்டு கொடுத்துட்டாங்களா என்ன என்று சொல்ல, அதை கேட்ட மற்றொரு வீரன், இல்ல இல்ல,
நம்ம தளபதிக்கு அந்த மனசெல்லாம் கிடையவே கிடையாது என்று உறுதியாக கூறினான். அப்போது வீரா, சரி, நீ எனக்கு என்ன வாக்கு கொடுத்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கேட்கிற பரிசை நீ கொடுக்கிறேன்னு சொன்ன இல்லையா என்று கேட்டான். நான் எதையும் மறக்கல, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் என்று கூறினாள் நறுமுகை. வீரா முகம் மலர்ந்த சிரிப்புடன் எனக்கு முத்தம் வேணும் என்றான். அதை கேட்ட சுருளி, கேட்டாம் பாருடா பரிசு, இது தாண்டா பரிசு. வீரா, நீ இப்படி ஒரு பரிசு கேப்பன்னு நான் கூட நினைக்கலப்பா. அதுவும் சரியான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்க என்று நக்கலாக கூறியது. அதை கேட்ட அங்கிருந்த வீரர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். வீரா இப்படி ஒரு பரிசை கேட்பான் என்று வீரர்கள் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. இந்த வீரனுக்கு சக்தி மட்டும் ரொம்ப வலிமையா இல்ல, தைரியமோ அதிகம்தான். இல்லன்னா இப்படி ஒரு பரிச தளபதி நறுமுகை கிட்ட கேட்க முடியுமா என்ன என்றான் ஒரு வீரன். அப்போது மற்றொரு வீரன் கிசுகிசுப்பாக, பேசாம இரு, இப்ப இவனோட பேச்சுக்கு தளபதி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் என்றான். நறுமுகை யோசித்துக் கொண்டே நின்றிருந்தாள். அதை பார்த்த சுருளி, என்னப்பா, இந்த பொண்ணு வாக்கு கொடுத்த வேகத்துல பரிசு கொடுத்தாதான் சரியா இருக்கும். நீயும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருப்ப என்று கிண்டலாக கூறியது. அதை கேட்ட வீராவுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அவன் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு நறுமுகையின் பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இறுதியாக நறுமுகை வீராவை பார்த்து, ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு இந்த பரிசுதான் வேணுமா இல்ல வேற பரிசு வேணுமா என்று கேட்டாள். வீரா அவனது முடிவை மாற்றிக்கொள்வானா? நறுமுகைக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.